Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் 6th லெசனில் 6.4 இருக்கிற எலெக்ஷன் கமிஷன்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, எலெக்ஷன் கமிஷன்ன்றது வந்து இட்ஸ் அ பெர்மனன்ட் பாடி. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் இஸ் எ பெர்மனன்ட் பாடி அண்ட் அன் இண்டிபெண்ட் பாடியும் கூட. இது வந்து எஸ்டாப்ளிஷ்ட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இந்த கண்ட்ரியில் நடக்கணும். ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் த பவர் ஆஃப் superintendence, direction and control of the election to parliament, state legislature, and the office of the President of India and the Vice President of the India and shall be vested in the Election Commission. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 324 தான் வந்து பார்ட் 15 of the Constitution. Okay, Part 15 of the Constitution deals with the election. இந்த ஆர்டிக்கல் 324 தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இவங்களுக்கு பவர் கொடுக்குது, மேற்பார்வையிட, டைரக்ட் பண்ண, கண்ட்ரோல் ஆஃப் த எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு, இவங்க பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்குது. பிரசிடென்சியும் வைஸ் பிரசிடென்ட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு மொத்த பவரையும் இவங்களுக்கு வந்து கொடுக்குது. த எலெக்ஷன் கமிஷன் இஸ் இன் ஆல் இண்டியா பாடி. சின்ஸ் தட் இது வந்து ஆல் இண்டியா பாடின்னு சொல்கிறாங்க. இது வந்து காமன் டு போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. இது வந்து ஆல் இண்டியா பாடி. இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக நடத்தும். மேற்பார்வையிடுறதுக்கு தான் அங்கங்கே சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணுவாங்க. ஓகே, இட் மஸ்ட் பி நோட்டட் ஹியர் தட் த எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் கான்சன்ட்ரேட்டட் வித் த எலெக்ஷன் டு த பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ் இன் ஸ்டேட்ஸ். For this, the Constitution of India provides a separate state election commission. என்ன சொன்னாங்கன்னா, இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா தனியாக வந்து இவங்க வந்து பஞ்சாயத்தையும் முனிசிபாலிட்டியும் நடத்துறதுக்கு வந்து நடத்த மாட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செப்பரேட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்றதை ஒன்று வந்து லோக்கல் பஞ்சாயத்தையும் முனிசிபாலிட்டியும் வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்காக வந்து அது யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சின்ன டாபிக் தான், இதோட முடியுது. புக் பேக்லேயும் ஒன்றும் அந்தளவு கொஷின்ஸ் கிடையாது. இதுதான் மேஜர். இதில் என்ன மேஜர்னு நம்ம சொல்லலாம்னா, இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே ஓகே. ஆர்டிகல் 324 தெரியும். இது காமன் டு ஆல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது. இவங்க வந்து நாட் கான்சர்ன்ட் ஆன் பஞ்சாயத்து ஆன் முனிசிபாலிட்டிஸ். இதுக்கோசம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து தனியாக இருக்கும். இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.